அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி எல்லாத்தையும் கேலியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 50 பேர் அன்னைக்கு என்னடி வேலைக்கு போனா தான் சோறுன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. 5 தலைமுறைக்கும் பஞ்சமே இல்லாத என்ன மாதிரி பணக்காரங்களும் இங்க இருக்கோம். வெறும் பைய பிரசிடண்ட் கூத்தடிச்சுக்கிட்டு இங்க வந்து எல்லாரும் காத்து கிடக்காங்க. என்ன பிரசிடண்ட் நீங்க சொன்னீங்கன்னு தானே எல்லாரும் இங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து கொண்டிருக்கோன்னு ஊர் பெரியவங்க கேக்குறாங்க. இப்ப பார்த்தா சனியனையும் காணா இப்படியே கொண்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெறும் பையில எதுக்கு இப்படி பம்மாத்து கட்டிட்டு இருக்கிற? பேசாத உங்க அம்மாவை ஊருக்கு முன்னாடி உண்மையெல்லாம் ஒத்துக்க சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லைன்னா இன்னும் மிச்சம் அசிங்கப்படுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதா, அவரோட பாடி லாங்குவேஜே தப்பா தெரியுதுங்கிறாங்க பரணி. நீ எதுக்கு சனியனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்றாங்க பரணி. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் இந்த பக்கமா வந்து சனியனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்ச் ஆப்னு வருது. சவுந்தரபாண்டி எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் இலக்காரமா கேக்குறாங்க. என்ன சனியன் போன்னு சுவிட்ச் ஆப்பான்னு கேக்குறாங்க. சவுந்தரபாண்டி நினைச்சு பாக்குறாங்க. அவங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதர்வே எக்ஸல்ல வந்துட்டு இருக்காங்க. சனியா ஏர்மா மாட நீ சாகருக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதான்னு கேக்குறாங்க. சனியா நீயா எழுந்திரி எழுந்திரி, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது, என்னடா போனே எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. சனியன் அப்படி இப்படி எப்படியோ மொல்ல எழுந்திருச்சு நின்று கையில மண் நட்டுனதை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னல சனியா ஏன் கண் கலங்குறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏங்கிறாங்க. சனியா நீ அப்படி பார்த்தா என்ன அர்த்தம், இப்படி திரும்பினா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு இப்போ உண்மை என்ன நான் சொல்ல போறியா இல்லையான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ இவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்னை உள்ள கூப்பிட்டு ஏதாவது செஞ்சிருவாரு, இப்போ சொல்லலாமா வேண்டாமான்னு சனியான்னு யோசிக்கிறாங்க. ஏய் சனியா நீ மைண்ட் வாய்ஸில் பேசுறது எனக்கு நல்லா கேட்குதுடா, யாரையா உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ சண்முகத்துக்கிட்ட உதவி கேட்க போனது தெரிஞ்சா இவர் ஆட்டத்தையே கழிச்சு விட்டுருவாரு, சொல்லலாமா வேண்டாமான்னு தலையை சொல்லிடுறாங்க. சனியா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது, ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நீ கண்ணீர் விடுவே எனக்கு நல்லா தெரியும். உன் பேரனுக்காகத்தானே கண்ணீர் விடுற, என்ன உடம்புக்கு சரியில்லையா இல்லை அவனே போயிட்டானான்னு கேட்குறாங்க. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயாங்கிறாங்க சனியன். ஐயா நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேங்க ஐயா, உங்ககிட்ட எதையும் என்னால் மறைக்க முடியாது. நான் பையனை பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரக்காக பள்ளிக்கூடம் போயிருந்தேன். ரத்னா கிட்ட போய் கேட்டேன், அவன்லாம் அப்போவே போயிட்டானேன்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீம் கடையில் இருக்கிறதா வீரா வந்து சொன்னா. சரி ஐஸ்கிரீம் கடையில் ஓடி போய் கேட்டேன், அங்கே வந்து பார்த்தா பரணி தான். சரி சண்முகத்துக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கும், ஓ சண்முகத்துக்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு பரணி பாப்பா கூட்டிகிட்டு போச்சு. சண்முகத்துக்கிட்ட போய் உதவி கேட்டேன்னு சொல்கிறாங்க சனியன். யாரு கொன்னது, யாருக்காக கொன்னது, யார் பழியை ஏற்றுக்கிட்டது, யாருக்காக பழியை ஏற்றுக்க சொன்னது, இது எல்லாமே நீ பஞ்சாயத்தில் வந்து உண்மையை சொல்வியான்னு என்னை கேட்டாங்க. நான் சத்தியமாக சொல்லுவேன் ஏன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சனியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா உன் பேரை பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவான்னு சண்முகம் சொன்னா. அந்த வாக்கை நம்பிட்டா நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சனியன். சனியா உன் பேரை யாரோ கடத்திட்டாங்க, சண்முகம் அந்த குழந்தைய மீட்டு தரேன்னு சொல்லியிருக்கா, அதனால நீ என் பேரை போட்டு தர தயாராக இருந்திருக்க அப்படித்தானு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா அப்படியெல்லாம் இல்லையா, என் பேரை உசுறு வச்சேங்கிறாங்க சனியா. என்னோட உசுறு வீணா போயிட்டு போதா, ஏன்டா ஆக்கங்கட்டவனே உனக்கு என்ன நடக்குதுன்னு இன்னுமா புரியலன்னு கேட்குறாங்க. ஐயா என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. நல்லா யோசனை பண்ணிப்பாரு, நடந்த விஷயம் 50 விஷயத்துக்கும் சண்முகம் குடும்பத்தார் மட்டும்தான் இருந்திருக்காங்க. உனைய சுத்த விட்டு அந்த குடும்பத்தார்களே உங்ககிட்ட அடுத்தடுத்து வந்து பேசியிருக்காங்க. இன்னுமா சந்தேகம் வல்லிங்கிறாங்க சனியன். ஆட மூதேவி இது அம்பட்டுமே சண்முகத்தோட பிளான். பரணி உனக்கு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்னு சொன்னா, யார் கடத்தினதே தெரியாது, சண்முகத்துக்கு மட்டும்தான் தெரியணும். உனக்கு நாலா பக்கமும் சுத்த விட்டுருக்காங்க. ஒட்டு மொத்தமா சேர்ந்து உனக்கு சண்முகம் முன்னாடி கொண்டு நிறுத்திருக்காங்க. உனைய இணைய காட்டி கொடுக்க சொல்லி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து உன் பேர் நான் காப்பாத்துறேன், நீ உண்மையெல்லாம் சொல்லுன்னு சொல்லியிருக்கான். ஐயா அப்படின்னா மொத்தமா சேர்ந்து எனக்கு ஏமாத்திட்டாங்க ஐயா, அப்படின்னா என்னோட பேரனை எங்கேங்க ஐயான்னு கேட்குறாங்க சனியன். டேய் நீ உன் பேரனை கேட்டு தவிச்சிட்டு இருக்கிற, சண்முகம் குடும்பம் என்ன தவிர ஒரு ஈயரும் கூட கொள்ள மாட்டாங்க, உன் பேரனை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க. ஐயா அப்படின்னு எப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு என்னை ஏமாத்திருக்காங்க, இப்போ நான் என்னையா செய்யட்டுங்கிறாங்க சனியன். நான் வேற பஞ்சாயத்துல எல்லா உண்மையும் சொல்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே, இப்போ என்னையா செய்யட்டும் சொல்லுங்கிறாங்க. டேய் நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. சவுந்தரபாண்டி சனியனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சனியனும் தைரியமா பஞ்சாயத்துக்கு வராம நின்றுக்கிட்டாங்க. பரணி சண்முகம் போன் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் வந்து பாக்குறாங்க. எல்லாம் இவரோட வேலையா தான் இருக்கு, ஆனா என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு நினைக்கிறாங்க பரணி. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ரத்னா கேக்குறாங்க. ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்கலாங்கிறாங்க பரணி. ஒன்னும் செய்ய முடியாது, சனியனுக்கு சேர வேண்டிய பொருள் கிடைச்சிருக்கு, அதனால அவன் வந்திருக்க மாட்டான்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ இவர் பேசுறத பார்த்தா தப்பா இருக்கு, ஏதாவது செய்யல சண்முகங்கிறாங்க பாக்கியம். சூடாமணி சண்முகத்துக்கிட்ட கேக்குறாங்க, இந்த தடவையும் நான் அவமானப்பட்டு தான் நிக்க போறேன்னு கேக்குறாங்க. என்னல சூடாமணி, எங்க அப்பா முருகன் குலம் உன் கண்ணுல அப்படியே நிக்குது, இப்பவே கண் கலங்கினா எப்படி, நீ இன்னும் நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்குமேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நிமித்திக்கிட்டு நின்னா எப்படி என் மவனும் மருமகளும் கூவுனாவே கூரையை பிடிப்பாங்கன்னு சொன்னாலே என்னாச்சு, கூவுடுதெல்லாம் பறந்து பச்சான்னு கேட்குறாங்க. என்னப்பா சண்முகம் இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி, நீ சொன்ன மாதிரி சனியனை இன்னும் காணுமேன்னு கேட்குறாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். சண்முகம் சவுந்தரபாண்டி பேச்சை என்னைக்கு அந்த சனியை மீறி இருக்கான், அவனை வச்சு நீ இந்த பஞ்சாயத்து கூட்டியிருக்கியப்பா, பாப்போம் இந்த பிரசிடண்ட் இன்னைக்கு என்னத்தை கிழிக்க போறான்னு பாப்போம், நான் இங்கனையே தான் கோந்திருப்பேன், என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துட்டு தான் போக போறேன்னு சவுந்தரபாண்டி சொல்றாங்க. டே குழந்தைக்கு யாருடா காவலா இருக்கான்னு கேட்குறாங்க. பரணிகளையும் பாண்டியன் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி ஃபோன் பண்ணி கேளு என்னாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க பரணி. உடனே சண்முகம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு பேத்துக்கும் மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் போகுது கட் ஆகுதுங்கிறாங்க சண்முகம். அச்சோ என்னாச்சுன்னு தெரியலங்கிறாங்க. சவுந்தரபாண்டி அதுக்கு முன்னாடியே முந்திக்கிறாங்க. செத்தவ எப்படி ஃபோன் எடுப்பான்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக தட்டு தடுமாறி வெட்டிக்கிளி ஃபோன் எடுத்துடுறாங்க. வெட்டிக்கிளி என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்னு
போனான்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே சனியை 2 3 அடியாள்களை கூட்டிட்டு வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு அவன் பேரனை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க வெட்டுக்கிளி. சண்முகம் அதை கேட்டதும் அப்படியே அசையாம நிக்கிறாங்க. இங்க பாருங்க ஐயா, ஊர் பஞ்சாயத்துங்கிற பேர்ல இவ ஒரு வாரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் வேலை வெட்டி கெடுத்துக்கிட்டு கூட்டிட்டு வந்து நிப்பான். நீங்க எல்லாரும் நிப்பீங்க, நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா? எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் இப்ப கிளம்பணும். பஞ்சாயத்துல இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் போய் பொழப்பு பார்க்க வேண்டாமா? பிரசிடண்ட், என்னது ஊரை கூப்பிட்டு வச்சு இன்னும் ஒன்னத்தையும் நிரூபிக்கலையேங்கிறாங்க ஊர் தலைவர். சண்முகம், ஊருக்குள்ள எல்லாருமே முக்கியத்துவம் தான், எல்லாத்தையும் இப்படியே கூப்பிட்டு வச்சு நேரத்தை வீணாக்குவீங்கன்னு கேக்குறாங்க. இப்படியா சனியன் பேர்ல பொய்ய சொல்லி எல்லாத்தையும் ஊரை கூப்பிட்டு நிறுத்தி வைப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, பொய்யத்தான் சொல்லியிருக்கான். சனியன் பேசுறதே பொய்ன்னு தெரியும், அவன் வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல, அந்த சனியன் தான் எல்லா உண்மையும் ஊருக்கு முன்னாடி சொல்றேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாங்கிறாங்க சண்முகம். அப்படின்னா சனியன் எங்க? அவனை கூப்பிடு, போன போட்டு வர சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதுன்னு சொல்றாங்க சண்முகம். அப்படின்னா சனியை உனக்கு சாதகமா எதையும் சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம். இதோ நிக்கிறாளே சூடாமணி, அப்ப இவ எவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு தானே அர்த்தங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் கோபத்துல அப்படியே கொதிச்சு போய் சவுந்தரபாண்டியை அடிக்க போறாங்க. எல்லாருமா சேர்ந்து குறுக்கடிக்கிறாங்க. ஐயோ, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பஞ்சாயத்து தலைவர்னு சொல்றாங்க. ஏய் வெறும்பலே சண்முகம், சூடாமணி என்னை அடிச்சுட்டா எல்லா உண்மையை மறைச்சிட முடியுமா? ஊரை கூப்பிட்டு ஒப்பாரி வச்ச சூடாமணி மண்டபத்துல பெரிய பத்தினி மாதிரி ஏதோ சபதமெல்லாம் போட்ட, நீ ஒழுக்கம் கெட்டவனு தானே நிரூபணம் ஆயிடுச்சு. இல்ல எங்க அம்மா நல்லவ உத்தமைங்கிறாங்க எஸ்கி. நிரூபணம் ஆகலையே, யார் நிரூபிச்சிங்கன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏதோ ஆச்சா போச்சான்னு குதிப்பீங்கல்ல, ஊருக்கு முன்னாடி சபதம் போட்டால உங்க அம்மா. நிரூபிக்க முடியலன்னா அங்கேயே சீவன தண்ணியை ஊத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்னு வேற சொன்னாலே. இதோ சூடாமணி, சீவன தண்ணி இங்க இருக்கு, உங்களோட மான மரியாதையெல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை சவுந்தரபாண்டி, நான் செத்தாத்தான் நீ அடங்குவியான்னு கேக்குறாங்க சூடாமணி. ஏய் சூடாமணி, நான் தான் சொன்னல, நீ ஜெயிலுக்கே போயிரு, உன் குடும்பத்தை விட்டுறேன்னு சொன்னல. நானு என்னமோ நீ பத்தினின்னு நிரூபிக்க போற, என்னைய கொண்டு ஜெயில அடிக்க போறேன்னால சவால் விட்ட நீ மறுபடியும் நீ தானே தோத்து போய் நிக்கிறேன்னு கேவலமா கேலியா பேசுறாங்க சவுந்தரபாண்டி. அடைச்சி நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன்னு சொல்றாங்க பாக்கியம். பாக்கியா, நீ இதே மாதிரி 1008 ஜாபம் கொடுத்துட்ட, அந்த ஜாப் மேல எனக்கு ஒன்னும் பண்ணலையே. நீங்க எல்லாரும் தானே எங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க, ஏதோ மதினின்னு சொல்லுவியே, என்ன ஆச்சு உன்னோட மதினிக்கு? ஊரே வேடிக்கை பார்க்குது. உத்தமே நிரூபிப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஊருக்கு முன்னாடி என்ன ஆதாரம் எங்கேன்னு எல்லாரும் காரி துப்பி எல்லாம் கேட்கிறோம். என்ன பாக்கியம், உன் மதினி என்ன சொல்ல போறான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இன்னும் ஒரே ஒரு நாள், இன்னும் 24 மணி நேரத்துல எங்க அம்மா உத்தமைங்கிறத நான் நிரூபிக்க போறேங்கிறாங்க சண்முகம். அப்ப பாக்கலாம் நீயா நானாங்கிறாங்க. சரி, நீயும் சபதம் போடு, தோத்து போய் நில்லு, யாரு வேணாங்கிறப்போ உன் அம்மா போட்ட சபதம் என்னாச்சு, அதுக்கு பதில் சொல்ல முதல்லன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. உத்தமே நிரூபிக்கலைனா கோயில் வாசலுக்கு முன்னாடி சீமன தண்ணியை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்குவேன்னு சொன்னாலா இல்லையா? தானே எரிச்சுக்குவேன்னு சொன்னாலே, இப்ப மானங்கிட்டு போய்தான் நிக்கிறான்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. இதை கேட்டதும் வைகுண்டம் அப்படியே பொங்கி எழுந்து சவுந்தரபாண்டி அடிக்கிட்டு போறாங்க. போன வேகத்துல எல்லாரும் வைகுண்டத்தை இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. சவுந்தரபாண்டி மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் சவால் படுறாங்க. உங்க அம்மா மட்டும் மானங்கிட்டு போகல, உங்க ஒவ்வொருத்தரையும் மானத்தை கெடுக்காம விட மாட்டேங்கிறாங்க. எந்த ஜென்மத்திலுமே உங்க எல்லாத்தையும் நடமாட விட மாட்டேன், என்ன செய்யறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. டேய், உனக்கு என்னடா வேணும்? நான் செத்தா என் குடும்பத்தை விட்டுருவியா? சத்தியமா சொல்றேன், நான் உத்தமைங்கிறது எனக்கு தெரியும், அந்த சாமிக்கும் தெரியும். சீதைவே உத்தமையா இல்லையான்னு கேட்ட நாடுதாண்டா இது. இதுல எனக்கு எங்க நீதி கிடைக்கும்னு அந்த முருகனை வேண்டி வருந்தி கண்ணீர் விட்டு சூடாமணி கதறிக்கிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் தாங்க மாட்டேன், சத்தியமா நான் தாங்கவே மாட்டேன்னு அந்த சீமனையை எடுத்து தன் மேல ஊட்டிக்கிறாங்க சூடாமணி. எல்லாருமா சேர்ந்து குறுக்கடிக்கிறாங்க. அப்பதான் சவுந்தரபாண்டி, இந்த பத்து வச்சுக்கணுமா, இந்த தீப்பெட்டி என்கிட்ட இருக்குன்னு கொடுக்குறாங்க. அம்மா, நீ என்ன காரியம் பண்ற? நீ செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அம்மா, இன்னும் ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் மட்டும் நீ டைம் கொடு, நீ உத்தமைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்றாங்க சண்முகம். அம்மா, நீ செத்து போனா நானும் உன் கூடவே செத்து போயிருவேன்னு கனியும் சொல்றான். சூடாமணி கூட சேர்ந்து 4 பிள்ளைங்களுக்கு கதறிக்கிட்டு பதறிக்கிட்டு அழுகுறாங்க. கேட்டீங்களா ஐயா, இந்த சூடாமணி உத்தமைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் வேணுமாமே இந்த வெறும்பயலுக்கு. இன்னும் ஒரு நாள் தானே டைம் கேட்டிருக்க, அப்படி உத்தமே நிரூபிக்கலைன்னா நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஓடுகாலியை ஊற விட்டு விரட்டிடணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பஞ்சாயத்து முடிஞ்சதும் சூடாமணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கனி போய் முடிய மோந்து பாக்குறா. இன்னும் அந்த சீமன தண்ணி வாசம் அடிக்குதுங்கிறாங்க. ஆமா, இன்னும் நல்லா குளிச்சாதான் போகண்டிங்கிறாங்க வீரா. இதையெல்லாம் வைகுண்டம் பார்த்துக்கிட்டு தலையா அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, நம்ம குடும்பத்து மேல இப்படி ஒரு பழியும் கலகத்தையும் சுமத்துறானே, இதெல்லாம் எப்பதான் தீரும்னு அழுகுறாங்க. சூடாமணி சொன்ன மாதிரி பத்த வச்சுக்கிட்டு செத்துருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் தான் சொன்னனே அவங்கிட்ட மோத வேண்டான்னு, யார் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க வைகுண்டம். அப்படின்னா மாமாவை நம்ம ஜெயிக்கவே முடியாதான்னு கனி கேக்குறா. சண்முகம், பஞ்சாயத்து முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு வந்துட்டோமேன்னு ஒரு வெறியோடு நிக்கிறாங்க. நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன், இன்னும் ஒரே நாள் அம்மையை உத்தமேன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு சண்முகம் சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, எப்படி நிரூபிச்சு காட்ட போறாங்கிறதே நாளை சொல்ல பார்க்கலாம்.